திருநெல்வேலி பசுமை நகர அரிமா சங்கம் 2024-25 ஆண்டுக்கான பதவியேற்பு விழா திருநெல்வேலி சந்திப்பு ஹோட்டல் பரணியில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சுதந்திர லட்சுமி கலந்து கொண்டு தலைவராக லயன் கணேசன் அவர்களுக்கும், செயலாளராக லயன் காஜா மைதீன் அவர்களுக்கும், பொருளாளராக லயன் நம்பிராஜன் அவர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இச்சங்கத்தின் பட்டய தலைவர் லயன் பொன் திருமலை முருகன், மாவட்ட தலைவர் லயன் சுப்பிரமணியன் என்ற குட்டி, வட்டார தலைவர் லயன் செல்வம் மற்றும் லயன் சிவா வடிவேலன் போன்றோர்கள் முத்தலைவர்களை மற்றும் சங்கத்தின் சேவை பணிகளையும் பாராட்டி வாழ்த்தி பேசினார். விழாவில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையாக 1000 மற்றும் 5000, 3000, 2000 என 4 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. 3 அங்கன்வாடி மையங்களுக்கு தலா 30 பேபி சேர் மற்றும் லஞ்ச் பேக்ஸ் வழங்கப்பட்டது. இல்லத்தரசிகளின் பொருளாதாரம் பெருக வேண்டி தையல் மிஷின் 4 பேருக்கு வழங்கப்பட்டது. சாலையோர தொழிலாளிகள் 5 பேருக்கு குடை வழங்கப்பட்டது. விழாவிற்கு அருகிலுள்ள லைன்ஸ் சங்கத்திலிருந்து உறுப்பினர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டி செக்ரட்டரி லயன் விஜிஎன் நடராஜன் மற்றும் லயன் சங்கத்திலிருந்து உறுப்பினர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்த சங்க நிர்வாக குழுவிற்கும், சேவை பணியாற்ற ஒத்துழைப்பு தந்த சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றியை பொருளாளர் லயன் நம்பிராஜன் கூறினார். அனைவருக்கும் பசுமையான வணக்கம். பசுமை நகர அரிமா சங்கத்தின் முத்தலைவர் பதவியேற்பு விழா சீரோடு சிறப்போடும் சிறப்பாக நடைபெற்றது. முத்தலைவர்களை பதவியேற்பு வைத்த எங்களது முன்னாள் ஆளுநர் சுதந்திர லட்சுமி அவர்களுக்கு எங்களது பசுமை நகர அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த ஆண்டு 2024-25 ஆண்டு தலைவராக அட்வொகேட் கணேசன் அவர்கள் எங்களது பசுமை நகர அரிமா தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக செயலாளராக வடக்கு தாழைத்து பஞ்சாயத்து துணை பிரசிடென்ட் எங்கள் மாமா காஜா மைதீன் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்கிறார். அவர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். பொருளாளராக எங்களது நம்பிராஜன் அவர்கள் பொருளாளராக பதிவு வைத்திருக்கார். அட்மின் செக்ரட்டரியாக சகோதரர் நடராஜன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார். உங்கள் அனைவருக்கும் எங்களது பசுமை அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். உண்மையிலே இந்த ஆண்டு 2024-25 ஆண்டு சிறப்பான ஆண்டாக பசுமை அரிமா சங்கத்துக்கு அமைந்து, ஏனென்றால் இந்த ஆண்டு பொறுப்பேற்றுள்ள கணேசன் அவர் இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கு ஆயத்தமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பதவியேற்பு விழாவில் 1 லட்சம் பெருமான சேவைகளை நாங்கள் சங்கத்தின் சார்பாக செய்தோம். அதுபோக இந்த ஒரு 10 பேருக்கு நாங்கள் அவார்டுகள் கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய சாதனை புரிந்தவர்களுக்கு அவார்டு கொடுத்தோம். அதுமாதிரி எங்களோட சங்கத்தின் ஆலோசகர் நண்பர் தங்கராஜன் இவங்கெல்லாம் ஸ்டீரிங் கமிட்டியோட சேர்மன் அவர், இவங்கெல்லாம் இணைந்து தான் நாங்கள் இந்த சங்கத்தை வழிநடத்திட்டுருக்கோம். எங்கள் கிளப்பில் மொத்தம் ஒரு 27 பேர் இருக்காங்க. இந்த 27 பேர் இணைந்து சங்கத்தை சிறப்பாக இந்த ஆண்டு வழிநடத்துகிற தலைவர் கணேசன் அவர்கள் கீழே நாங்கள் சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டு போகிறோம். ஏன்னா இந்த ஒரு சங்கம் சிறப்பாக நடக்குன்னா அது தலைமை பண்பு, லீடர்ஷிப் யார் கரெக்டாக இருக்காதோ அவங்க சங்கத்தை வழிநடத்த முடியும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கணேசன் அவர்கள் இந்த சங்கத்தை சிறப்பாக கொண்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் அவரே இணைந்து அவரே உண்மையிலே முயற்சி எடுத்து எல்லாத்தையும் தலைவர், செயலாளர், பொருளாளர், பிஆர் ராதாகிருஷ்ணன் எல்லாம் செஞ்சிருக்காங்க. புதிய மெம்பர்களாக பொறுப்பேற்ற கணேஷ்குமார், மற்ற பிஆர்பி ராஜா, இவங்க மறுபடியும் எங்களோட முன்னாள் மெம்பர் முருகப்பெருமாள், ஜானகி, இவங்கெல்லாம் உண்மையிலே எங்கள் மெம்பரை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி பசுமை நகர அரிமா சங்கத்தின் சார்பாக இவ்வளோ ஒரு பெரிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுன்னா அதுக்கு எங்களோட மெம்பரோட ஒத்துழைப்பு தான். எல்லாருமே அவங்களால முடிஞ்ச சின்ன கான்ட்ரிபியூஷனை
இது பண்ணாங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதுமாதிரி புதுசாக சேர்ந்த கணேஷ்குமார் ரொம்ப ஆக்டிவாக வந்து அவராக ரொம்ப இனிஷியேட் எடுத்து நிறைய விஷயங்களாக அவராக செஞ்ச அவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அதுமாதிரி எங்களோட பழைய பொருளாளர் ராம்கி அவர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த ஏனைய மெம்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த 24, 25ஆம் ஆண்டு நம்ம ஒரு சிறப்பான ஆண்டாக கொண்டு போன கவர்னர் பிடிசி சுந்தரலட்சுமி சொன்ன மாதிரி பசுமை அரிமா சங்கத்திலும் ஒரு கவர்னரை உருவாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சங்கம் சிறப்பாக செயல்படுது. அதற்கு இந்த ஆண்டு பொறுப்பேற்றுள்ள கணேசர் அவரின் தலைமையின் கீழ் இந்த கிளப்பு சிறப்பாக நடைபெறும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கிரீன் சிட்டி பசுமை நகர அரிமா சங்கத்தின் மூலமாக நமது சர்வீஸ் மெயினாக வந்து இந்த சங்கத்தினுடைய பெரிய செயல்பாடு என்னென்னா சர்வீஸ் தான். ஸோ இந்த ஆண்டு வந்து இப்போது 4 பேருக்கு தையல் மிஷின் கொடுத்தோம். ஒரு 10 குடைகள் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டான சாலை ஓர வியாபாரிகளுக்கு குடை வழங்கும் விழா ஒரு 10 நபர்களுக்கு கொடுத்தோம். கல்வி உதவித்தொகை 4 ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினோம். மேலும் பாராட்டு சமுதாயத்தில் நல்ல சிறப்பாக பணியாற்றி வரும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் பெருமக்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தோம். இன்னும் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டும் சரி, இன்டர்நேஷ்னலும் சரி, என்ன சொல்கிறாங்களோ அதை முழுமையாக கடைபிடித்து இந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவோ நம்ம கிரீன் சிட்டி மூலமாக சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை சர்வீஸ் செய்து தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு இந்த லைட்ஸ் கிளப் வந்து கல்விக்கா, மருத்துவத்திற்கா, இந்த மாதிரி எதை முன்னிறுத்தி சேவைகள் செய்ய ஏற்பாடு பண்ணி இந்த கல்வியாண்டு 2024-25 கல்வியாண்டில் மருத்துவத்திற்கும் கல்விக்கும் இரண்டுக்கும் அதிகமான சேவைகளை செய்ய நாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கிறோம். இலக்கு கேம்ப், அதாவது ஐ கேம்ப்பு, கிராமங்களில் சென்று அந்த மாணவர்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு ஐ கேம்ப்பு, மேலும் மருத்துவம் சார்ந்த கேம்ப் அனைத்தையும் நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எஜுகேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதுவும் நடத்துவோம். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் செய்து முடிப்போம் என்று உறுதி கொள்கிறோம். 24-25 ஆண்டுக்கான பதவியேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த பசுமை நகர அரிமா சங்கத்தில் அடியேனாகிய எனக்கு பொருளாளர் பதவியை கொடுத்து சிறப்புப்படுத்திய பட்டய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா பட்டய தலைவர் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, எங்கள் இயக்கத்திற்கு யாரையும் கட்டாயப்படுத்தி அழைக்கக்கூடாது, நம்ம செய்யக்கூடிய சேவையை பார்த்து இந்த இயக்கத்திற்கு ஓடி வர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் நாங்கள் எண்ணிக்கையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 எண்ணிக்கை தான் வைத்திருப்போம். இந்த எண்ணிக்கையில் யாராவது ஒருவர் வெளியே போனால் மட்டும்தான் இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். இல்லை என்றால் இந்த 25 மெம்பர்ஷிப்போடைய எங்களுடைய தொண்டும் தோழமையும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எங்களுடைய இயக்கத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா சேவை தான். எல்லா இயக்கங்களும் சேவைகள் செய்கிறது, அவர்களை போலவே நாங்களும் மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது பட்டய தலைவர் பொன் திருமலை முருகன் அவர்களுடைய ஆவல். அதனால் நாங்கள் இந்த 3 பேரும் பதவியேற்றிருக்கிறோம். இந்த பதவியேற்ற இந்த 1 வருட காலத்தில் மிக சிறப்பாக தலைவர் அவர்கள் சொன்னது போல மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் பெரும் பங்கை ஆற்றுவோம். மருத்துவம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வந்து கண்டிப்பாக இரத்த தானம் ஒரு முகாம் ஏற்படுத்துவோம். அடுத்ததாக கண் பிறை உள்ள அந்த ஒரு முகாம், அந்த மெடிக்கல் கேம்ப் ஒன்றை ஏற்படுத்துவோம். அதே போன்ற அடுத்ததாக கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கிராமப்புறங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பள்ளி செல்லாத குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒரு நாடு சிறப்புற செயல்பட வேண்டும் என்றால் அங்கே கல்வி கற்றவரால் மட்டுமே தான் சிறப்பாக செயல் முடியும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி செல்லா மாணவர்களை கண்டெடுத்து அவர்கள் பள்ளிகள் செல்லுவதற்கு ஏற்ப என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனை வழிமுறைகளையும் எங்கள் சங்கம் கண்டிப்பாக செய்யும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களது சங்கத்தின் பட்டய தலைவர் திருமலை முருகன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பசுமை நகர அரிமா சங்கம் இந்த வருடம் அவரது அண்ணனான கணேச பகவானால் இந்த வருடம் தலைமையிலே நடைபெற இருக்கிறது. ஆரம்பமே அமர்க்களம். ஆம், திருநெல்வேலி மாவட்டத்திலே 16 சங்கங்கள் உள்ளது. 16 சங்கங்களிலும் தனியாக தனக்கென்று பல தகுதிகளை கொண்ட சங்கம் இந்த திருநெல்வேலி கிரீன் சிட்டி அரிமா சங்கம். இந்த வருடம் எனக்கு இணை யாரும் இல்லை என்று சொல்வதை செய்து காண்பிப்பார் எங்களது அருமை அண்ணன் கணேசன் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று நாங்கள் எல்லா உறுப்பினர்களும்
அவருக்கு 100% ஒத்துழைப்பும், வெற்றி பெறுவோம். மாவட்டத்தில் நம்பர் 1 கிளப்பாக இந்த திருநெல்வேலி கிரீன் சிட்டி அரிமா சங்கம் திகழும் என்பதை கூறி மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி நன்றி வணக்கம். அனைவருக்கும் பசுமை நகர அரிமா சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு பதவியேற்றிருக்கக்கூடிய நமது சங்கத்தின் தலைவர் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும், செயலாளர் காஜா மொய்தீன் அவர்களுக்கும், பொருளாளர் நம்பிராஜன் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் கிரீன் சிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மாற்றம் ஒன்றே மாறாது, அது சொல்லல்ல செயல் என்று இன்று நிரூபித்து காட்ட இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டய தலைவர் பாசமிகு அண்ணன் திருமலை முருகன் அவர்கள் ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டு 24 இருக்கிறார். இந்த கிளப்பு புது ரத்தங்கள் பாய்க்கப்பட்டு பல நலத்திட்ட உதவிகள் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இன்று வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த ஆண்டு பயணிக்கக்கூடிய நமது சங்கத்தின் முத்தலைவர்களும் அவர்களோடு இணைந்து, நானும் அட்மின் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நானும் இணைந்து பணியாற்றி அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று எங்களுடைய பணிகளை, சேவைகளை தொடர்ந்து செய்வோம் என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அண்ணன் திருமுருகர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வந்த அனைவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.